நான் இன்னைக்கு ரோஹிணிய பார்த்தேன். ஓஹோ, இன்னும் நீ அவளை பாத்துக்கிட்டு தான் இருக்கியா? 2 பேரும் சேர்ந்து ஏதாவது திட்டம் போடுறீங்களா? அவ சொல்ல வந்தது சொல்ல விடு. நானும் அவகிட்ட போகல மாமா. ஸ்ருதி ஹோட்டலுக்கு போயிருந்தேன். அப்பா அங்க வந்திருந்தா. அப்ப 3 பேரும் சேர்ந்துட்டீங்க. எனக்கு தெரியாம இதெல்லாம் வேற நடக்குதா? இந்த டிவி விளம்பரத்துல வர மாதிரி உடனே வந்துட்டு இருக்காங்கம்மா. அவளை சொல்ல விடுமா. நீ சொல்லுவீனா? கிருஷ்ணுக்கு உடம்பு சரியில்லையாங்க. அப்படியா? என்னாச்சு? டேய், அவனுக்கு என்னடா நமக்கு என்னடா? டேய், ஆறுதலம்மா மேல கோத்த காட்டலாம்டா. பாவம் சின்ன பையன் என்ன பண்ணுவான்? நீ சொல்லுவீனா என்னாச்சு? 2 நாளா ஒரே ஜுரமா இருக்காங்க. ஜுரம் குறையவே இல்லையா? நம்ம 2 பேர் பேரை சொல்லி முறைகிட்டே இருக்கானா? உங்க பேரையா? உங்க பேர் என்ன ஸ்ரீராம ஜெயமா சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு? ஆஸ்பத்திரிக்கு அவளை கூட்டிட்டு போறியா? மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்து பார்த்தாங்களா மாமா? ஆனா இன்னும் சரியாகலையா? எங்க பேரு சொல்லிட்டே இருக்கானா? எங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறானா? ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போக முடியுமான்னு கேட்டா. நீ என்ன சொல்லுவீனா அதுக்கு? நான் எந்த பதிலுமே சொல்லலைங்க. உங்களை கேட்காம நான் என்ன சொல்றது? இதுல சொல்றதுக்கு என்னடி இருக்கு? உன் வேலை என்ன? பூ கட்டுறதானே? பூவை கட்டினமா வீட்டுல வேலை செஞ்சமான்னு இரு. எவ்வளவு பெத்த பிள்ளைய நீ எதுக்கடி போய் பார்க்கணும்? நீ என்ன சொல்ற? ஏய், அதான் நான் சொல்லிட்டேன்ல. ஏய், என்னமோ நீங்க பெத்த பிள்ளை மாதிரி அப்படியே பாசம் பொங்குது உங்களுக்கு. அந்த குட்டி சாத்தா இங்க இருந்த வரைக்கும் அவ ஆட்டாக்காய் மாதிரியே அதுவும் போய் சொல்லிட்டே இருந்துச்சு. அவனை பார்க்க நீங்க யாரும் போக வேண்டாம். உனக்கு என்ன தோணுது? ரோகிணியை நம்ப முடியாது. ஏன்னா அவ சொல்லி இருக்கிற பொய் அப்படி. ஒருவேளை உண்மையிலேயே அவனுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கானே நமக்கு தெரியாது. அப்படியே உடம்பு சரியில்லாம படுத்தாலும் இந்த 2 பேர்த்தையும் கூப்பிடுறானா அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லாம இருக்காது. நானும் அதான்ப்பா சொல்றேன். எனக்கு என்னமோ நீங்க அங்க போகாம இருக்கிறதா நல்லதுன்னு தோணுது. ரீசன் நினைச்சா எனக்கு கவலையா தான் இருக்குது. அவனை பாக்குறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்குதான்னு யோசிங்க. ஏங்க, அது எதுக்குங்க பாக்கணும்? விஜயா, அவன் சின்ன பையன், கள்ளக்கப்படம் இல்லாத மனசு. ரோகிணி அந்த பையனையும் போய் சொல்ல வச்சிருக்கா. அது அவன் தப்பு இல்ல. ரோகிணி வீட்டுக்கு போகாமையே ரீச பாக்குறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க. இதுதான் நீ வேணுங்கிறது.